How to handle failure? ஜீரோனா என்னது? பூஜ்ஜியமா? நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நான் ஜீரோன்னு திட்டிருப்பாங்கல்ல, சின்ன வயசில் விளையாட்டு கூட சொல்லிருப்பாங்கல்ல. இப்போ எக்ஸாமில் கூட நிறைய பேர் ஃபெயில் அடிப்பீங்களே, என்ன மாதிரி ஆகிடுப்பீங்க. கண்டிப்பாக ஆகிடுக்காமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தராச்சும் இருப்பீங்கள. என்ன இப்போ உட்காந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் குறை சொல்கிறீங்களா? அவங்க ஆன்சர் கீ தப்பு. எங்கள் ஆன்சர் கீ பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கொஷின் பேப்பர் எடுத்தவங்க ஆன்சர் கீ கொடுத்தவங்க அது ஜஸ்ட் டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் ஆன்சர் கீலாம் இல்லை. சரிங்களா? அதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணி ஆன்சர் கீலாம் மாறி கரெக்டாக வரும், கவலைப்படாதீங்க. ரிசல்ட்லாம் வரல, அது இருக்கட்டும். எத்தனை பேர் இங்கே வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்படுறீங்க? இல்லை எத்தனை பேர் இங்கே வந்து பயப்படுறீங்க? சின்ன எத்தனை பேர் இந்த எக்ஸாம் விட்டுறலான்னு நினைக்கிறீங்க? வேறச்ச பார்க்கலாம், ஐயோ சில பேர் ரெக்ரெட் பண்ணுவீங்க, ஐயோ இது விட்டுட்டு வந்துருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறவங்கள எத்தனை பேர்? எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டா, ஃபெயிலியர் சிம்பிள் லாஜிக். இந்த ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணி தெரில, அவ்வளோதான். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, மனசில் நல்லா வச்சுக்கோங்க. உங்களை தாண்டி ஒரு புதுசாக ஒரு எதிரி வர முடியாது, உங்களை தாண்டி மிகப்பெரிய ஹீரோவும் வர முடியாது. நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய எதிரி. எப்போ நம்ம பயப்படணும்? கெட்டது பண்ணுறக்கூடாது, நம்மளால வேறு எவனும் செத்துடக்கூடாது, நம்மளால மற்ற வாழ் கழிஞ்சிடக்கூடாது, அதுக்கு மட்டும் தான் பயப்படணும். மற்றபடி எதுக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. அதுவும் ஃபெயிலியர்ஸை பார்த்து நீங்கள் சுத்தமாக பயப்படக்கூடாது. ஏன் பயப்படணும்? அடுத்த எக்ஸாம் இல்லையா? ஏன் 3.5 மாதம் டைம் இல்லை? மார்ச், ஏப்ரல், மே, ஜூலையில் தான் எக்ஸாமு. மேல் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. ஏன் ஜூன் 2 UPSC எக்ஸாம் இருக்குது, ஏன் நடுவில் ரயில்வேஸ் எக்ஸாம் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிங்க, தப்பை கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிச்சா சரி பண்ணுங்கள். ஏன் உங்களால் முடியாதா? ஏங்க வெறும் 1.5 மாதத்தில் 2 வருஷத்தில் இவ்வளோ படிக்க முடியுது, இவ்வளோ எழுத முடியுதுன்னா ஏன் முடியாது? ப்ரிப்ரேஷன் தான் மேட்ரு, கன்சிஸ்டன்சி. விடாமுடிச்சு விஸ்வரூப வெற்றிக்கான சும்மா சொல்கிறாங்க, வார்த்தை தான், செய்யறது கஷ்டம். செஞ்சு பாருங்க, சாதிச்சிடலாம். சரி, சக்ஸஸ்னால் என்னது? பெருசாக சாதிக்கிறதா? பெரிய பெரிய அவார்டு வாங்குறதா? இல்லையே. இன்றைக்கி நீங்கள் ஒரு 5 சம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஒரு 6 சம் போட்டால் போதும். நீங்கள் இன்னையை விட நாளைக்கு ஜெயிச்சிட்டிங்க, நேற்றை விட இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டேன். உங்களை நீங்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுதான் மெயின். சரிங்களா? நீங்கள் மற்றவங்களாம் போய் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. 2 லட்சம் பேர் எழுதுறான், 1 லட்சம் பேர் எழுதுறான், 10 லட்சம் பேர் எழுதுறான், அதெல்லாம் விஷயமே கிடையாது. அந்த 200 கொஷின் தான். அந்த 200 கொஷினில் உங்கள் மூளைக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ குரூப் 2க்கு பேட்டர்ன் போட்டிருக்கிறேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறேன், மெயின்ஸ் பேட்டர்ன் நான் கொடுத்துருக்குறேன், குரூப் 2க்கு ரெடி பண்ணிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து ரெடி ஆகிக்கோங்க. அடுத்த ஸ்டடி பிளான் நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். படிக்க ஆரம்பிக்கிறோம், அடிச்சு தூக்குறோம். ஜென்ரல் இங்கிலீஷு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் மேக்ஸ், இது 3 நான் சொல்லித்தருவேன். ஜென்ரல் தமிழுக்கு பெஸ்ட்டு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய சேனல்ஸ் இருக்குது தமிழுக்கு, இங்கிலீஷுக்கு தான் இல்லை. ஸோ தமிழ் படிக்கிற கவலைப்படாதீங்க, நம்ம குரூப்பில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இந்த 0 அதுக்கு முன்னாடி எத்தனை வேல்யூஸ் வருதுன்றதா இருக்குது. ஓகேங்களா? 10 0 போட்டு அதுக்கு முன்னாடி 1 போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதோட வேல்யூவே அதிகம், அவ்வளோதான். நம்ம முன்னாடி ஒரு விஷயம் என்ன திரும்ப பண்ணோம், அந்த ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? இந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஸ்மார்ட் ஒர்க், உண்மையாக ஆத்மார்த்தமாக உழைச்சி பாருங்களேன். அதில் நீங்கள் 20 மாதத்துக்கு எடுத்தால் கூட நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஆக்சுவலாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. அந்த எல்லாமல்ல இறைவனாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், மாரியம்மா, யாராவனாக இருக்கட்டும், இல்லை அந்த சயின்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு திங் நீங்கள் நினைப்பீங்களே, அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட பவராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு லக்காக வந்து நிற்கும். நீங்கள் நினைக்கிறதா கொஸ்டின் பேப்பர் வந்து நிற்கும். கொஷின் பேப்பர் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நீங்கள் டஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுங்கள். மனசுலேயே ஒரு டாபிக் படிக்கிறா, அது டஃப்பாக எப்படி கேட்கலாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க, எதுவுமே விடாதீங்க, எல்லாத்தையும் படிங்க, எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க, கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷின்லாம் முதல்ல சீக்கிரம் முடிச்சிருங்க. அடுத்த 2 மாதம் சிலபஸ் முடிக்கிறது வெளியே பாருங்கள். 3 மாதம் 2 மாதம் முடிங்க. 4வது மாதம் ஃபுல்லாக டெஸ்ட் சீரிஸ் தான். ஏன் கவலைப்படுறீங்க? உங்களால் முடியுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆஃபீஸருங்க, எல்லோரும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், இங்கே எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபு. கண்டிப்பாக நீங்கள் அதான் ஆக போகிறீங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க, நீங்கள் எல்லாருமே லிஜெண்ட்ஸ், சத்தியமாக மறந்துடாதீங்க. சரிங்களா? பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.